இந்த முஆத் இப்னு ஜபல் என்ற ஆலிமுக்கும் வாழ்க்கையில பெரியோரு சோதனை வந்துருச்சு. அந்த வறுமைய சோதனையை பயந்து இந்த ஃபீல்ட விட்டுட்டு பணத்தை சம்பாதிக்க போகல. கடனாயிட்டாங்க முஆத் இப்னு ஜபல். பெரும் தொகை கடன். நம்ம கடன் என்றாலே பள்ளியை தூக்கி எரிஞ்சாச்சு, மதரசாலைக்கு இருந்தாச்சு. கொஞ்ச நாளையில ஜுப்பா போயிடும், இன்னும் கொஞ்ச நாள் தாடி சோட்டாகும், இன்னும் கொஞ்ச நாள் தொப்பி போயிடும். முஆத் இப்னு ஜபல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமனுக்கு நீங்க போறீங்க, அங்கேயும் ஏதாவது வழி கொண்டு பாருங்க. யமனில் இருந்து வரும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. முஆத் போனதை விட கூடுதலாக சாமம் கொண்டு வரீங்க, அமீருல் முஃமினீன் கொண்டு வந்து காட்டி அனுமதி எடுக்கணும். அதை அபூபக்கர் ரலியல்லாஹு விசாரிக்கிறாங்க. சொன்னாங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அமீருல் முஃமினீன் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தாங்க, இந்த கடன்களை கொடுக்கணும், அதுக்குரிய சின்ன ஒரு ஏற்பாடையும் செஞ்சு கொள்வாங்க. அந்த அனுமதியின் பேரில் நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நல்ல மனிதர்களை, அல்லாஹ்வோடு நெருக்கமுள்ள மனிதர்களை, அல்லாஹ்வோடு தொடர்புள்ள மகான்களை உருவாக்கும் மைதானம் மதரசாக்கள்.